வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி GT Neo 3T. ஸோ GT Neo 3 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதோட அப்கிரேட் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு சீப்பர் மாடலு Snapdragon 870யோட. ஸோ Snapdragon 870யோட GT Neo 2 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்லைட் அப்கிரேட்ஸ் இருக்குது. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், மெயினாக வந்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அது தவிர மற்றெல்லாம் கிட்டத்தட்ட சிமிலர் இதுவாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். மோஸ்ட் அஃபோர்டபுள் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு கேமிங் ஃபோன் 870 ப்ளஸ் 80 வாட் சார்ஜிங் வச்சு இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட ப்ரைஸிங் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். GT Neo 3T அதே மாதிரி சிமிலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து இதில் போடல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ சார் வேல்யூ ஹெட்ஸார் 1.173 ஹெட்ஸாரு, பாடி சார் வந்து 0.902. ஸோ இதுதான் வந்து பாடி சார். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி சொல்கிற மாதிரி ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். 5G பேண்ட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கு. ஸோ N1, N3, N5, N8, N28A, N41, N77, N78 எக்கச்சக்க பேண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ட்ரிஃப்டிங் ஒயிட். ஸோ இதை தவிர எல்லோ கலர் வெர்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ரேசிங் ஸ்டைப் மாடல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரியர் டிசைன் தான். ஸோ அது தவிர ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. 80 வாட் சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அது தவிர 870, ஸோ 5G சிப் செட்டு. நிறைய மாடல்ஸ் இப்போ 870யோட மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதோட கண்டிப்பாக அந்த போக்கோ F4 இதோட தான் காம்படிஷன் தான் இது. அது தவிர 120Hz E4 AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. ஸோ இதோட கேமிங் வீடியோவும் வரும். அதில் நம்ம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பாக்ஸில் சேஃப்டி கைடு, யூசர் மேனுவலு, சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து நார்மலாக பார்த்தா எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தா தான் இந்த கலர்ஸ் தெரியும். இந்த செக்கர்டு ஸ்ட்ரைப்ஸ், இந்த செஸ் போர்ட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது டிசைன் வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி பாக்ஸில் USB டைப் C போட்டு, ஸோ டைப் A to டைப் C தான், டைப் C to C கிடையாது. கேஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு கிரே கலர் டிண்ட் இருக்கிற ப்ரொடெக்டிவ் கேஸ், கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸு. 80 வாட் சார்ஜர் கூட இருக்குது. ஸோ இது வந்து 10 வாட்டு, அப்புறம் 11 வாட் 7.3 amps மேக்ஸ் அது போட்டிருக்கு. ஓகே, டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கில் செக்கர்ட் டைப்ஸ் இருக்குது. சைடில் மெட்டல் பாடி கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஸோ பார்க்கறதுக்கு ஆனால் மெட்டல் மாதிரி சில ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு வால்யூம் ரக்கர்ஸ் இருக்குது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், ஆனால் சைடில் கிடையாது. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இது வந்து டியூவல் சிம் தான். ஸோ டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. பாட்டமில் USB டைப் C போட்டு ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ இதில் டாப்பில் இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கர் மாதிரி ஒர்க் ஆகும். செகண்டரி மைக்ரோஃபோனும் டாப்பில் இருக்குது. பின்னாடி 64 MP கேமரா இருக்குது. OS கிடையாது, வெறும் 64 MP கேமரா, 8 MP அல்ட்ராவைட், 2 MP மேக்ரோ இருக்குது. ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா இருக்குது. ஸோ இது ஒரே மாடலில் தான், 2 மாடலில் வருது. நம்மக்கிட்ட இருக்குது 8/256, 8 128GB மாடல் இருக்குது. ஸோ 12GB மாடல் கிடையாது. மோஸ்ட்லி காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நம்ம பூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. GT Neo 3T ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் என்ன செட்டிங்ஸ் போட்டேன்னு தெரில. எல்லா ஆப்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, ஸோ ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது, ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ ஆட்டோ, ஹை, ஸ்டாண்டர்ட், ஸோ இதுதான் இருக்குது. ஸோ ஹை வச்சா 120Hz வந்து இதுவாக இருக்கும். ஆட்டோ செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸோ இமேஜ் என்ஹான்சர் இருக்குது, வீடியோ கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஸோ இந்த ஆப்ஷனுமே இருக்குது. பிரைட் HDR வீடியோ மோடும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ரியல்மி லேப்ஸில் வந்து டியூவல் மோட் ஆடியோ இருக்குது, ஸ்லீப் கேப்சூல், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அபவுட் டிவைஸ் போனால் GT Neo 3T 256GB மாடல் தான் இருக்குது. 870 இருக்குது. ரேம் எக்ஸ்பென்ஷன், ஸோ அப் டு 5GB வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சரும் இருக்குது. ஜூலை ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அப்டேட் வரணும்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட்டும் வந்துடும். மற்றபடி எல்லாமே அதே தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ரியல்மி 3.0 என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர், ஃப்ளெக்சிபிள் விண்டோ, ஸ்மார்ட் சைட் பார் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாமா? ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குது? பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி,
ஃபிங்கர் பிரிண்ட் கண்டினியூ. ஸோ லாக் பண்ணியாச்சு, டக்குன்னு அன்லாக் ஆகுது. ஓகே, அடுத்தது 8GB. ஸோ LPDDR 5 RAM கிடையாது, LPDDR 4X RAM தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது காஸ்ட் கட்டிங் தான். ஸோ ரொம்ப கம்மியாக காசுக்கு விற்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. 256GB 225GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 8GB 7.5GB, அதில் 3.8GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. Snapdragon 870 தான். ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸ் பார்த்தாச்சு 870 வச்சு. AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனு, HDR ஸ்க்ரீன் தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR ஒர்க் ஆகலை. நம்ம DRM இன்ஃபோலேயே பார்த்துருவோம் என்னெல்லாம் இது இருக்குன்ட்டு. ஓகே, ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60, 90, 120, HDR10, HLG. ஸோ யூடியூப்பில் HDR ஒர்க் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகலை. வைடியோ லைன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் HD கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் ப்ளே பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கேமரா டு API ஆப்வியஸ்லி ரா சப்போர்ட் இருக்கும். ஸோ ரா சப்போர்ட் இருக்கும். ஸோ Gcam ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், கிராவிட்டி, ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. ஓகே, அந்த என்ஹான்ஸ்டு மோட் ஒன்று போட்டிருந்தோம்ல, நல்லா பிரைட்டாக இருக்குது. 480p 2160p கூட இருக்குது. ஸோ பிரைட்னஸ், விங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. E4 AMOLED நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ விங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆடியோவும் செக் பண்ணிடுவோம். ஓகே, டால்பி அட்மாஸ் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ண முடியல. ஸோ கனெக்ட் இயர்ஃபோன்ஸுன்னு காட்டுது. ஸோ TWS ஹெட்ஃபோன்ஸு இல்லைனா ஒயர்டு ஏதாவது USB Type-C ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். மற்றபடி ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ லவுடாகவே இருக்குது ஆடியோ குவாலிட்டி. ஓகே, அடுத்தது கேமரா. ஸோ கேமராவில் ஸோ 1x, 2x, 5x, 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ 64MP கேமரா தான், OS கிடையாது. இதில் 64MP மோட், தனியாக ஒரு 64MP மோட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டு, மோர் ஆப்ஷனில் வந்து ப்ரோ மோடு, அல்ட்ரா மேக்ரோ, ஸோ அந்த 2MP மேக்ரோக்கு, ஃபிலிம் மோடு, டைம் லேப்ஸு, டியூவல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் மோடுன்னு ஒன்று இருக்குது, நைட் மோடு தனியாக ஒன்று இருக்குது, ப்ரோ மோடு, அதுலேயே ப்ரோ மோடு இருக்குது. வீடியோவில் 4K, ஸோ 4K எவ்வளோ 60 FPS, ஸோ 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ EAS தான் இது வந்து யூஸ் பண்ணுது. ஸ்டெடி வீடியோ மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இதை ஆன் பண்ணால் 1080pக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ 1080p 60 FPSக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுமா. HDR வீடியோவும் கூட இருக்குது. ஸோ HDR வீடியோனா 1080p 30 FPS தான் வரும். ஃப்ரண்ட் கேமரா 16MP கேமரா தான், மேக்ஸிமம் வந்து 1080p தான். ஸோ இதில் 60 FPS கூட போடல. ஸோ 1080p தான் ரியர் கேமரா இது இருக்குது. அது தவிர இதுவும் இருக்குது, போகே வீடியோவும் இருக்குது. இது வந்து 1080pயில் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. Realme GT Neo 3T ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. OS கிடையாது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் கிட்ட போன டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது டக்குன்னு. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது.
ஸோ டிஜிட்டல் ஜூம் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ரியர் கேமரா ஏஐ. ஸோ இதுதான் வந்து ஹெச்டிஆர் வீடியோ சாம்பிள். ஸோ நார்மலாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஸோ இதில் ஜூம் ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி சன் இல்லை, அதனால் டைனமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு தெரில. மற்றபடி நல்லா தான் இருக்குது. ரியர் கேமரா போர்ட்ரேட் வீடியோ. ஸோ 1080p ஆப்ஷன் இருக்குது. ரியர் கேமரா போர்ட்ரேட் வீடியோ. அதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி இந்த போக்கா ஃப்ளாரு, கலர் போர்ட்ரேட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட்டு. ஸோ இது வந்து ரியர் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஆனால் 720pயில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் இதில் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஃபோட்டோவில் அந்த அளவுக்கு தெரில போக்கா ஃப்ளாரு, ஆனால் வீடியோவில் நல்லாவே இருக்குது பார்க்குறது. ஏ கலர் போர்ட்ரேட். ஸோ நார்மல் தவிர போக்கா ஃப்ளார், ஏ கலர் போர்ட்ரேட் 2 ஆப்ஷன் இருக்குது. இது அந்த டைனமிக் போக்கே வந்து ஃபோட்டோஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீடியோஸில் இருக்காது. ஸோ இதோட குவாலிட்டி, எட்ஜ் டிடெக்ஷன், கலர் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா மேக்ஸிமம் 1080p 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணலை. ஸ்டெபிலைசேஷன் வித் அந்த போர்ட்ரேட் மோட். ஸோ இது எல்லாமே இன்னொரு சாம்பிளில் இருக்குது. ஸோ இது ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாமல் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ. ஸோ 1080p 4K கொடுத்துருக்கலாம். ஸோ 1080pலேயே ஓகே, ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. போக்கா ஃப்ளார். ஸோ ஏஐ கலர் போர்ட்ரேட்டும் இருக்குது. ஸோ இது வந்து போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் வீடியோ. பின்னாடியில் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது. ஓகே, ஃபோட்டோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நார்மலாக 64MP கேமரா ஓகே, ஓஎஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவும் காஸ்ட் கட்டிங் தான். மோஸ்ட்லி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து 25,000 ரேஞ்சு. ஆஃபரில் இன்னும் சீப்பாகவே வரும். 8GB 128GBயோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 120,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டடு. ஸோ இது இன்னொரு 870 ஃபோன் தான். ஸோ காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. ஐக்யூ இருக்குது, நியோ 6 இருக்குது, போக்கோ இருக்குது. அதெல்லாம் வந்து போக்கோ F4ல் டால்பி விஷன் சப்போர்ட் அதெல்லாம் கூட இருக்குது. காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக தான் போயிட்டுருக்கு மிட் ரேஞ்சில். ஸோ 870க்கு அடுத்தது வேறு என்ன ஃபோனு, 888 ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. இப்போதைக்கு ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்னா இதுவும் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி வீடியோ, அந்த கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஸ்பெஷலாக கூலிங் மெக்கானிசம் இதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க கேமிங்காக. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் விலைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.